ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இப்போது 2024 ஜனவரி மாதம் ஆர்ஆர்பி ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து ஜனவரி 20 2024. நான் ஜூம் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ பொறுமையாக பாருங்கள், ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்த்துடலாம். ஸோ 20 ஜனவரி 2024 ஓப்பனிங் டேட்டு. அடுத்து க்ளோசிங் டேட்டு 19 ஃபெப்ரவரி. கடைசி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணால் சர்வர் பிஸி ஆகிடும். அப்புறம் அப்ளை பண்ண முடியாமல் போகிறதுக்கு டென்ஷனாக இருக்கும். சில பேர் கால் பண்ணுவாங்க, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ 19 ஃபெப்ரவரி 19 லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன். மாடிஃபிகேஷன், அதாவது மாடிஃபிகேஷன் ஏதாவது மாற்றங்கள் திருத்தங்கள் இருந்தால் அது பண்ணுறது. Date of modification of window for correction in application form with payment of modification fees. அந்த கிரியேட் அன் அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஃபார்ம் இருக்குது பாருங்கள். கிரியேட் அன் அக்கௌண்ட், அதில் இருக்கிறத மாடிஃபை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோடைய விண்டோ பார்த்திங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 20 ஃபெப்ரவரி 2024 இருந்து 29 ஃபெப்ரவரி வரைக்கும் மாடிஃபிகேஷன். அதை தவிர்த்து, அந்த குறிப்பிட்ட இதை தவிர்த்து, கிரியேட் அக்கௌண்ட்டை தவிர்த்து. அடுத்தது எலிஜிபிலிட்டி மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். போஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட். இனிஷியல் பே கொடுத்துருக்காங்க. பே டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பின்னாடி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A1, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஏஜ் 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி 7ஆம் மாதம் 2024 அப்போ அன்னைக்கு உள்ளே 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். பாருங்கள், ஏஜ் ஆஸ் ஆன் 1/7 ஜூலை மாதம் நினைக்கிறேன். ஸோ 1ஆம் தேதி 7ஆம் மாதம் 2024 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். டோட்டல் வேகன்சி கொடுத்துருக்காங்க 5696. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பின்னாடி பார்க்கலாம். ஸோ எலிஜிபிலிட்டி பார்க்கலாம். ரிசர்வேஷன் இருக்குது, மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்குது, தென் செலெக்ஷன் எக்ஸாமு, ஆன்லைன் அப்ளிகேஷன். அதனுடைய லிங்க்ஸு நம்ம வெப்சைட்டில் இருக்கும். அவங்க வெப்சைட்டும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போடலாம், பார்த்துக்கோங்க. தென் ஷார்ட் லிஸ்டிங், நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். CBT1 CBT2 அதை பற்றி கொடுத்துருக்காங்க. மார்க் நார்மலைஸ் பண்ணுவோம், செகண்ட் ஸ்டேஜ் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க்கிங் அது எவ்வளோன்னு பார்க்கலாம். 1/3, அதாவது ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணால் 1/3 மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ 3 கொஸ்டின் தப்பாக பண்ணால் 1 மார்க் கம்மியாயிடும். CBT1 CBT2ல். இதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது, CBAT அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அதுக்கு இது இல்லைன்னு போட்டிருக்காங்க, நோ நெகட்டிவ் மார்க்னு போட்டிருக்காங்க பாருங்கள். போட்டிருக்காங்களா, நோ நெகட்டிவ் மார்க். ஓகே, மன்னிக்கவும். அடுத்து பேண்ட் ஐட்டம்ஸு, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனு, இதெல்லாம் இந்த PDF லிங்க்கும் நான் கொடுத்துறோம். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நம்ம வெப்சைட்டில் இருக்கும். ஃபுல்லாக நீங்கள் படித்து பாருங்கள். தென் போஸ்டிங் எங்கே போகிறான்னு போட்டிருக்காங்க. ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
ஹெல்ப்லைன் ஃபார் கேண்டிடேட்ஸ் ஃபார் எனி query ரிலேட்டிங் டு டெக்னிக்கல் இஷ்யூ ஆஃப் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன். அதில் அப்ளிகேஷன் சப்மிட் காலைல 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே, சாயந்தரம் 5 PM இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ரிலேட்டட் டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது டெக்னிக்கல் இஷ்யூ எதாவது இருந்தால் அவங்களே கொடுத்துருப்பாருங்க. அவாய்ட் எனி லாஸ்ட் மினிட் ரஷ். அப்படின்னா கடைசி நேரத்தில் அவசரப்படாதீங்க, ஃபஸ்ட்டே பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே சீக்கிரமாகவே பண்ணிடுங்கன்றாங்க, அட்வைஸ் பண்ணுறாங்க. அடுத்து வேகன்சிஸு, மெடிக்கல் ஃபிட்னஸ்ஸு, A1 ஃபிசிக்கல் ஃபிட் இன் ஆல் ஆஸ்பெக்ட், ஜென்ரல் ஃபிட்னஸ்ஸை கொடுத்துருக்காங்க. அடுத்து விஷன், இதை பற்றி ஒரு வீடியோ போடலாம், இல்லாட்டி ஏற்கனவே போட்டிருப்பாங்க, நிறைய பேர் போட்டிருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. டிஸ்டன்ஸ் விஷன் 6x6 வித்தவுட் கிளாஸஸ். நியர் விஷன் இருக்கணும் 0.6 வித்தவுட் கிளாஸ், கண்ணாடி இல்லாமல். அப்புறம் கலர் டெஸ்ட்டு, பைனாகுலர் விஷன், ஃபீல்டு விஷன், நைட் விஷன், மெஸ்கோபிக் விஷன், இந்த மாதிரி இதெல்லாம் பாஸ் பண்ணணும். கலர் விஷன் டெஸ்ட்டும் பாஸ் பண்ணணும். இது நம்ம தனியாக போடலாம் வீடியோ. அப்படி இல்லைன்னா யூடியூப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க ஏற்கனவே போட்டிருப்பாங்க, அதை நீங்கள் பாருங்கள். அடுத்து பாருங்கள், லாசிக் சர்ஜரி பண்ணியிருந்தால் எனி அதர் ப்ரொசீஜர் கரெக்ஷனுக்கு ரிஃப்ராக்டிவ் எரர் நாட் எலிஜிபிள்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த பிடிஎஃப்பில் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, நான் சொல்கிறது மட்டும் நான் நம்ப வேணாம், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதில் பாருங்கள், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு டிஃப்ரெண்ட் டீட்டெயில்டு, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வேறான்னு போட்டுருக்கோம் டீட்டெயில்ஸ், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் ஃபுல்லாக படித்து முடிவு பண்ணுங்கள், நான் சொல்கிறத வச்சு முடிவு பண்ணாதீங்க. அதே மாதிரி நேஷ்னாலிட்டி இந்தியன் ஆர் நேபாள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடுத்தது ஏஜ் லிமிட்டு சொன்ன மாதிரி 1 7 2024 18லேருந்து 30 இருக்கணும். ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அப்பர் ஏஜ் லிமிட், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு சில பேருக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த SC அண்ட் ST கேண்டிடேட்ஸ், அவங்களுக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன். அப்படி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 30 35 வரைக்கும் பண்ணலாம். மற்றவங்க நார்மலாக இருக்கிறவங்களுக்கு 30, ஸ்பெஷலாக இருக்கிறவங்களுக்கு 5 வருஷம் எக்ஸ்ட்ரா வருது. அடுத்து OBC நான் கிரீமி லேயர், அதுக்கு தனியாக ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, அது கீழே பார்க்கலாம். 3 வருஷம் அவங்களுக்கு, அப்போ 33 வயசு வரைக்கும் எலிஜிபிள். அடுத்தது எக்ஸ் சர்வீஸ் மேனு, அதெல்லாம் போட்டிருக்காங்க. UR EWS அன்ரிசர்வ்டு எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் எக்ஸ் சர்வீஸ் மேன், அவங்களுக்கு 3 வருஷம். லென்த் ஆஃப் த சர்வீஸ் ஃப்ரம் ஏஜ். அடுத்து எக்ஸ் சர்வீஸ்மேன் OBC NSCL 6 வருஷம். அடுத்து எக்ஸ் சர்வீஸ்மேன் SC ST 8 வருஷம். ஆஃப்டர் ரிடக்ஷன் ஆஃப் லென்த் ஆஃப் சர்வீஸ் ஃப்ரம் ஏஜ். எக்ஸ் சர்வீஸ்மேன்னா புட் மோர் தென் 6 months சர்வீஸ் ஆஃப்டர் அட்டஸ்டேஷன். இது என்னன்னு தெரில, நம்ம பின்னாடி கிளாரிஃபை பண்ணலாம். எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு இருக்குது. இதெல்லாம் மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு, நார்மல் கேண்டிடேட்ஸ் கிடையாது. கேண்டிடேட்ஸ் who become course completed act apprentices under the apprenticeship act before attaining the age of 25. 25 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி apprenticeship act அதில் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருந்தால் அவங்களுக்கு இந்தந்த கேட்டகரிக்கு இந்தந்த ரிலாக்ஸேஷன், இதை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது கம்ப்ளீட்டட் ஆக்ட், 7வது பாருங்கள், 7th பாயிண்ட். கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் மினிமம் குவாலிஃபிகேஷன் இஸ் ITI கோர்ஸ் கம்ப்ளீட் ஆக்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கணும். அவங்களுக்கு shall be relaxed to the extent of apprenticeship training undergone by them under the Apprenticeship Act 1961. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது ஏஜ். அடுத்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் 6வது பாயிண்ட் பாருங்கள். விடோ ஆனவங்க, டிவோர்ஸ் ஆனவங்க, இல்லை ஜுடிஷியலி செப்பரேட்டட் பை ஹஸ்பண்ட் பட் நாட் ரீமேரிட், கல்யாணம் ஆகாதவங்க, ஹஸ்பண்ட் பிரிஞ்சிருக்காங்க ஆனால் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க, அவங்க இந்த 3 கேட்டகரிக்கு இவங்களுக்கு இவ்வளோ ரிலாக்ஸேஷன் இருக்குது. இதையும் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் ஒர்க்கிங் குரூப் C இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, PDF பார்த்துக்கோங்க. அடுத்து பிட்வீன் த டேட்டு, போத் டேட் இன்க்ளூசிவ், இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும். அப்பர் லிமிட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்து,
யூஆர்னா அன்ரிசர்வ்டு, ஓபிசினா அது எஸ்சி எஸ்டி. இவங்களுக்கு அப்பர் லிமிட், இதுக்கு அப்புறம் பறந்துடக்கூடாது. பாருங்கள், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து லோயர் லிமிட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் 2006, நாட் ஆஃப்டர். மாற்றி சொல்லிட்டேன், 2006க்கு மேலே பிறந்துடக்கூடாது ஆல் கேண்டிடேட்ஸ். இது எல்லாத்துக்கும். இது வந்து முன்னாடி மாற்றி சொல்லியிருக்கிறேன், திருப்பி ரீரெக்கார்ட் பண்ண முடியாது. இந்த கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் இங்கே இருக்காங்க பாருங்கள். இவங்க வந்து 2/7/1999க்கு முன்னாடி பிறந்துடக்கூடாது. அந்த மாதிரி மற்றவங்களுக்கும் பார்த்துக்கோங்க. பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, இல்லை பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸு எல்லா கேண்டிடேட்டுக்கும் 500 ரூபா. இது அவுட் ஆஃப் ஃபீ 500 and amount of 400 shall be refunded duly deducting bank charges on appearing in first stage CBT except category mentioned for all candidate. அடுத்து வந்து for candidate belong to இந்த category SC, ST, ex-serviceman, female, transgender, இவங்களுக்கு வந்து ஃபீஸ் 250 shall be refunded duly deducted bank charge appearing in first stage CBT 250. இது அவங்க கிளியராக எனக்கு புரிகிற மாதிரி இல்லை. அப்போ இந்த ரீஃபண்ட் மட்டும் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நம்ம இந்த குவாலிஃபிகேஷன் அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம தெரியாமல் சொல்லக்கூடாது. ஏன்னா கிளியராக அவங்க போடல பாருங்கள். CBT 1 அட்டன் பண்ணதுக்கப்புறம் ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கா. நோட்டு, ஒன்லி கேண்டிடேட்ஸ் who attend CBT 1 will get a refund of their examination fees as mentioned above அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது CBT 1 அட்டன் பண்ணவங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம தனியாக பார்க்கலாம். அடுத்து மோட் ஆஃப் ஃபீ பேமெண்ட்டு எப்படின்னு நீங்கள் பிடிஎஃபில் பார்த்துக்கோங்க. UPI இல்லை யாராவது போங்க பக்கத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எப்படி அப்ளை பண்ணுறது. மைனாரிட்டிஸ் முஸ்லீம், கிறிஸ்டின், சீக்கு இவங்கெல்லாம் சப்ஜெக்ட் டு ரிவிஷன் மைனாரிட்டி டிக்ளரேஷன் கொடுக்கணும். அனெக்சர் ஃபைல் இருக்குது, பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். எக்கனாமிக் பேக்வர்ட் கிளாஸோட டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க இவங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்ட்டு ரீஃபண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. வெர்டிகல் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு நிமிஷம், ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி ரெக்ரூட் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பாருங்கள். கேண்டிடேட் கேன் அப்ளை டு ஒன்லி ஒன் RRB and only one online application has to be submitted. இப்போ RRB சென்னை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். RRB சென்னைக்கும் RRB பெங்களூரும் சேர்த்து அப்ளை பண்ண முடியும். இப்போ இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து சில பேர் RRB பெங்களூர் கூட அப்ளை பண்ணலாம். ஆனால் அது மட்டும் தான் பண்ண முடியும், RRB சென்னைக்கு பண்ண முடியாது. நம்மகிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டு RRB பெங்களூர் அப்ளை பண்ண சொல்லியிருந்த ஒருத்தருக்கு ஸ்பெசிஃபிக்காக அவருக்கு குறிப்பிட்ட ஒரு சில காரணத்தினால அவர் அப்ளை பண்ணார், கிளியர் பண்ணிட்டார். RRB டெக்னீஷியன் ஒர்க் பண்ணுறாரு. அவர் பேர் வந்து வெற்றி. நம்ம வெப்சைட்டில் அவர் ஃபோட்டோ கூட போடலான்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பி ரெண்டாவது பார்க்கலாம். ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் CBT 1, அடுத்து CBT 2, அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. இதுவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அது வந்து அதோட மாடலும் கொடுத்துருக்காங்க, லிங்க்கும் கொடுத்துருக்காங்க எப்படி இருக்குன்ட்டு. அதுவும் நான் லிங்க்கும் சொல்கிறேன், இதில் போய் பாருங்கள். அதுக்கும் நம்ம கோச்சிங் கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மக்கிட்ட படிச்சிருக்காங்க, படித்து லோகோ பைலட்டாக அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டாக ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ. ஸோ ஆப்டிடியூட் டெஸ்ட்டு நம்ம கோச்சிங் கொடுத்துருக்குறோம். அடுத்து வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நம்ம செக் பண்ணுவாங்க. மெடிக்கல் ஏதாவது கோளாறு இருக்கான்னு செக் பண்ணுவோம், ஐஇ இந்த மாதிரி. அடுத்தது வந்து இன்ஃபர்மேஷன் CBT 1. CBT ஒன்லி பி ஸ்க்ரீனிங் எக்ஸாம் ஃபார் ஷார்ட் லிஸ்டிங் ஃபார் எலிஜிபிலிட்டி. இது வந்து ஃபைனல் செலெக்ஷனுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. CBT 1 வர மார்க்கு. ஃபார் CBT 2 பேஸ்ட் ஆன் தேர் நார்மலைஸ்ட் மார்க் அண்ட் மெரிட்டு. CBT 1 ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்க CBT 2க்கு போவாங்க. ஃபைனல் பேனல் ப்ரிப்பரேஷனுக்கு அதுக்கு நாட் பி கவுண்டட்னு போட்டிருக்கு.
CBT 1 கணக்கில் எடுத்துக்க மாட்டோம்னு போட்டிருக்கு. இப்போ CBT 2 எடுத்துக்கோங்க ஃபைனல் ப்ரிப்ரேஷனுக்கு. அடுத்து இந்த ரிசர்வேஷனை பற்றி போட்டுருங்க, அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்து பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் ஆஃப் CBT 1 பாருங்கள். டியூரேஷன் வந்து 60 நிமிஷம் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 75, மேக்ஸிமம் மார்க் 75. ஒரு மார்க்கு ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். அடுத்து நெகட்டிவ் மார்க் இருக்குது, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நார்மலைசேஷன் போட்டிருக்காங்க, அதை பற்றி பார்த்துக்கலாம். மினிமம் பாஸ் பர்சன்டேஜ், இந்த ஒரு கேட்டகரி மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் உள்ள எடுத்தால் தான் பாஸ், இல்லைனா அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் PDF டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே என்னென்ன மாதிரி கேட்க போகிறாங்க அப்படின்னு பாருங்கள். கொஸ்டின் வில் பி அப்ஜெக்டிவ் டைப் வித் மல்டிபிள் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க டாபிக்ஸ் வந்து மினிமம் தான், இதுக்கு மேலேயும் கேட்கலாம். ஸோ இது நீங்கள் PDFல பார்த்துக்கோங்க. ஸோ வந்து மேக்ஸ் இருக்குது, மென்டல் எபிலிட்டி, ரீசனிங்கு, ஜென்ரல் சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம கவர் பண்ணிடலாம். நம்ம கிளாஸ் எடுக்கிறோம், அது மாதிரி டீட்டெயில்ஸ் நான் வெப்சைட்லேயும் போடுறோம். வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறோம். குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே கிளாஸ் இருக்குது. அடுத்து வந்து செகண்ட் ஸ்டேஜ் CBT 2, இதை பற்றி நம்ம தனியாக பார்க்கலாம். நான் இப்போதைக்கு மேலாப்பில் பார்த்துக்கலாம். இதுலேயும் இதில் வந்து 2 பிரிவாக இருக்குது பாருங்கள். பார்ட் A, பார்ட் B. CBT 2 ஷால் கம்ப்ரைஸ் ஆஃப் 2 பார்ட்ஸ். பாருங்கள், பார்ட் A, பார்ட் B. டோட்டல் டியூரேஷன் வந்து 2 hours 30 minutes. டோட்டல் கொஸ்டின் 175. பார்ட் ஏல 90 minutes 100 கொஸ்டின்ஸ். பார்ட் பியில் 60 minutes 75 கொஸ்டின்ஸ். நெகட்டிவ் மார்க் இருக்குது, நார்மலைசேஷன் இருக்குது. பார்ட் ஏல வந்து மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இந்தந்த கேட்டகரிக்கு பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, இல்லாட்டி PDF டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது, ஒன்லி த மார்க்ஸ் ஸ்கோர்ட் இன் பார்ட் A ஷால் பி கவுண்டட் ஃபார் ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் கேண்டிடேட் ஃபார் further stages of this recruitment process, provided the candidate irrespective of community is able to secure qualifying mark 35% in part B. அப்படின்னா பார்ட் Bயில் 35% மார்க் எடுத்தால் தான் பார்ட் ஏல இருக்கிற மார்க்கே கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் அடுத்து பாஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகிறீங்களா இல்லையான்ற, அதாவது அந்த CBATன்னு சொல்கிறாங்களே, ஆப்டிடியூட் டெஸ்ட், அதுக்கோ இல்லை மெடிக்கல் வெரிஃபிகேஷனுக்கோ. ஸோ பார்ட் Bயில் 35% மினிமம் எடுக்கணும். அது வந்து டெக்னிக்கல், அந்த ட்ரேடு பற்றி அப்புறம் பார்க்கலாம். நீங்கள் படித்த ட்ரேடு அது டெக்னிக்கலாக இருக்கும். டிப்ளமோனா டிப்ளமோ எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்ட் A வந்து செலெக்ஷனுக்கு அதுதான் கன்சிடர் பண்ணுவாங்க. பார்ட் B வந்து வச்சு செலெக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஆனால் பார்ட் Bயில் 35% மினிமம் மார்க் இருக்கணும், இருந்தால் தான் நீங்கள் எலிஜிபிள், குவாலிஃபையர் இது. ஆனால் ஃபைனல் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க பாருங்கள், செலெக்ஷன், அதுக்கு வந்து பார்ட் B கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. பார்ட் A தான் வந்து கவுண்டர் ஃபார் ஷார்ட் லிஸ்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பார்ட் A ஷால் பி கவுண்டட் ஃபார் ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் கேண்டிடேட் ஃபார் ஃபர்தர் ஸ்டேஜஸ், அடுத்தடுத்து போகிறதுக்கு. பார்ட் ஏல சிலபஸ் அதே மாதிரி தான், CBT 1 பார்த்த மாதிரி தான். பாருங்கள், மேக்ஸ் இருக்குது, ஜென்ரல் ரீசனிங் இருக்குது. இதில் வந்து இந்த இது மட்டும் புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க CBT 2ல். மன்னிக்கவும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. இது ஜென்ரல் கொஞ்சம் டெக்னிக்கலாக வரும், ரொம்ப டெக்னிக்கலாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பாருங்கள், IT லிட்ரேசிலாம் இருக்குது, கம்ப்யூட்டர் பற்றி கூட கேட்பாங்க. இப்போ என்விரான்மெண்ட் எஜுகேஷன், பேசிக் எலக்ட்ரிசிட்டி, இதுவும் நம்ம டீச் பண்ணிடலாம் CBT 1க்கு. ஸோ மேக்ஸு, ரீசனிங் இது. பார்ட் Bயில் வந்து ஒன்லி குவாலிஃபைங் டெஸ்ட் போட்டிருக்காங்க பாருங்கள். என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும்னா, ஃப்ரம் வேரியஸ் ட்ரேட் சிலபஸ், நீங்கள் என்ன ட்ரேட் படிச்சிருக்கீங்களோ அது. சப்போஸ் டிப்ளமோ BE படித்தவங்க கூட வந்து அவங்க எந்தெந்த ட்ரேட்லேருந்து கொஸ்டின் வரும்னு நான் அடுத்து பார்க்கலாம். ஸோ ITஐ படித்தவங்களுக்கு நீங்கள் என்ன ட்ரேடு செலக்ட் பண்ணியிருக்கிறீங்களோ பாருங்கள். ப்ரிஸ்கிரைப்ட் பை DGT, டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் ட்ரைனிங் மன்னிக்கும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுபடி அதுலேருந்து தான் கொஸ்டின் வரும். அதான் நீங்கள் உங்கள் ITயில் படித்தது அந்த இதுலேருந்து தான். ஸோ குவாலிஃபைங் பர்சன்டேஜ் 35% எடுக்கணும், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மன்னிக்கும். எல்லா கேண்டிடேட்டும் அதில் வந்து தனித்தனி உங்கள் கேட்டகரிலாம் கிடையாது. வேரியஸ் ட்ரேடு சிலபஸ் ஃபார் வேரியஸ் ட்ரேடு, இப்போ ஃபிட்டருக்கு எப்படி வரும், வெல்டருக்கு எப்படி வரும், அந்த மாதிரி அவங்களுக்கு வேரியஸ் ட்ரேடு வந்து இந்த வெப்சைட்டில் இருக்கும். இதில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க.
https://dgt.gov.in. இது நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கணும். நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி, பிஇ படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் எலிஜிபிள் தான். அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். இதில் போய்ட்டு எந்தெந்த ட்ரேட் செலக்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நம்ம இதில் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆப்ஷன் டியில் பாருங்கள். கேண்டிடேட் வித் ஐட்ரே ட்ரேட் அப்ரெண்டிஸ்ஷிப் qualification will be required to appear in the section having questions from their trade. அவங்க என்ன ட்ரேடில் இருக்காங்களோ அதுலேருந்து கொஸ்டின் வரும். Degree diploma candidates have to select one trade from the list of the trades listed against their engineering discipline. அது அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன டிகிரி என்ன டிப்ளமோ படிச்சிருக்கீங்களா, இன்ஜினியரிங்கில் இருந்தால் இன்ஜினியரிங் டிகிரி இன்ஜினியரிங் டிப்ளமோ இருந்தால் உங்களுக்கு என்ன ட்ரேடுன்னு செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஐடிஐனா டைரெக்டாக பார்த்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்பர் 1 எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ஸ், ட்ரிபிள் இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ட்ரேடு நீங்கள் செலக்ட் பண்ணலாம். சப்ஜெக்ட் ஆஃப் சாய்ஸ் இதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் வரும். அந்த டிஜிடி பார்த்தோம் இல்லைங்களா, மேலே dgt.gov.in அதில் பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் என்னென்ன டாபிக் இருக்குது அதில் சம்மந்தப்பட்டது நீங்கள் படிக்கலாம். அதில் நம்ம கோச்சிங் கொடுக்குறது வந்து CBT 1 முடித்தோன்னா பார்த்துக்கலாம் எப்படின்ட்டு. ஏன்னா வெரைட்டியாக வருவாங்க. அடுத்து வந்து செகண்ட் பாருங்கள், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இதே மாதிரி நீங்கள் PDF டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அவங்கவுங்க அதில் செலக்ட் பண்ணலாம். அது எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு தடவை பண்ணிடுச்சு. ஸோ 1 2 3 4 1 2 3 4 இவங்க ஃபுல்லாக அதுக்குரியதை கரஸ்பாண்டிங்காக அதில் செலக்ட் பண்ணிக்கலாம் இதில். தேங்க்யூ. அடுத்து வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, இது நம்ம பார்த்துக்கலாம். இதில் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வெப்சைட் இதில் போய் பார்த்தீங்கன்னா பாருங்கள், சைக்காலஜி அதில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம், இல்லாட்டி PDF டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்காங்க, இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சாம்பிள் டெஸ்ட்டே இருக்கும். நீங்கள் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. அட்டன் பண்ணி பார்க்கலாமான்னு தெரில, பட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கான்னு போட்டிருக்காங்க. மன்னிக்கவும். குவாலிஃபைங் மார்க்ஸ் இருக்குது, அதுவும் கொடுத்துருக்காங்க. PDFயில் பார்த்துக்கோங்க. ஸோ மெரிட் லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறான்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ மெரிட் லிஸ்ட் பி ப்ரிப்பேர்ட் ஒன்லி அமங்ஸ் கேண்டிடேட் குவாலிஃபைங் CBAT. 70% வெயிட்டேஜ் வில் பி கிவன் ஃபார் மார்க் பார்ட் A ஆஃப் CBT 2. நம்ம சொன்னோம் இல்லைங்களா, பார்த்தோம் இல்லைங்களா, CBT 2 பார்ட் Aவில் எவ்வளோ எடுத்துருக்காங்களோ அந்த மார்க் எடுத்துக்கோங்க. அது வந்து 70% எடுத்து வச்சுக்கோங்க. மிச்சம் 30% வந்து மன்னிக்கவும் CBATயில் எவ்வளோ எடுத்திருக்காங்க, அது அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட். இந்த வெப்சைட்டில் இந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க சாம்பிள் கொடுத்துருக்கோம். நம்ம அதுலேயும் கோச்சிங் கொடுப்போம். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க. டவுன்லோட் போய் அவுட் அப்ளை பண்ணுறது எப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ, கிரியேட் அன் அக்கௌண்ட்டு, ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணுறது, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து RRB வெப்சைட்டு, நம்ம இது எங்கே இருக்குது, இங்கே சென்னை இங்கே இருக்குது பாருங்கள். சென்னை இருக்குது, பெங்களூர் இருக்கா, பெங்களூர் இருக்கிற மாதிரி தெரில அவசரத்துக்கு. ஆமாம், செகண்ட் பெங்களூர் கொடுக்கல, நான் கொடுத்துருக்காங்க இங்கே, சாரி நீங்கள் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதனால் நீங்கள் பாருங்கள். அடுத்தது வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பொறுமையாக ஒரு வாட்டி படித்து பாருங்கள். அடுத்து ஆன்லைன் அப்ளிகேஷனில் எதுவும் சப்மிட் பண்ணும்போது என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது, மாடிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது, இன்வேலிட் அப்ளிகேஷன் ரிஜெக்ஷனு, கால் லெட்டர் எப்படி வரும், வெரிஃபிகேஷன் ஆஃப் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு, அன்ஃபேர் ப்ராக்டிஸ், மிஸ்லேனியஸ் மற்ற இந்த டீட்டெயில்ஸு, என்னென்ன அப்ரிவேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CBT அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து போஸ்ட் வைஸ் பேராமீட்டர்ஸ், இதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் எப்படி இருக்கணும் இப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் த போஸ்ட்டு அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டு, இது பே ஸ்கேல் ஏற்கனவே பார்த்துட்டோம். மெடிக்கல் பார்த்துட்டோம். பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி அவங்க நாட் எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள், மெட்ரிகுலேஷன் /SSC அப்படின்னு. இதுதான் சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க, சில பேர் டவுட் கேட்டுன்னு இருப்பாங்க, அவங்களுக்கு இது புரியாத குழப்பமாக இருக்கும். மெட்ரிகுலேஷன் /SSLCனா என்ன அர்த்தம்னா
இங்கே நம்ம 10th படிச்சிருக்கிறோம் அதுதான் அவங்க மெட்ரிகுலேஷன் கொடுத்துருக்காங்க. மேபி அது வேறு பகுதிகளில் மெட்ரிகுலேஷன் வரலாம். பட் நம்ம ஊரில் வந்து எஸ்எஸ்சி எஸ்எஸ்எல்சி அதாவது 10th ப்ளஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ளஸ் ஐடிஐ பண்ணிக்கவும். ஐடிஐ ஃப்ரம் ரெக்கக்னைஸ்டு இன்ஸ்டியூஷன் ஆஃப் என்சிவிடி எஸ்சிவிடி இந்த ட்ரேட் ஆஃப் ஃபிட்டர் எலக்ட்ரிஷியன் இந்த ட்ரேட் கொடுத்துருக்கோங்க. பார்த்துக்கோங்க, இதெல்லாம் இருக்கணும். நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, இல்லாட்டி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அல்லது ஆர் அப்படி இல்லாட்டி மெட்ரிகுலேஷன் அதாவது 10th ப்ளஸ் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணிக்குவோம். கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் இந்த ட்ரேட்ஸ் மென்ஷன் அபவ். மேலே கொடுக்கப்பட்டிருக்க இந்த ட்ரேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபிட்டர் எலக்ட்ரிஷியனு இது மெக்கானிக்கு எலக்ட்ரானிக்ஸ், அதில் நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் இருக்கணும். அல்லது ஆர் அது இருக்கலாம். இல்லாட்டி மூணாவது வந்து என்ன படிச்சிக்கலாம்னா சேம் தான் 10th ப்ளஸ் 3 year டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். இதில் பாருங்கள் சிவில் வரல பாருங்கள். ஸோ டிப்ளமோ சிவில் படித்தவங்க அது நாட் எலிஜிபிள். மற்ற இதெல்லாம் இதில் கொடுத்துருக்கிறது எலிஜிபிள். இல்லாட்டி அப்படியும் இல்லையா இன்னொரு 4வது ஆர் combination of various streams of these engineering disciplines from a recognized institution in lieu of IT. இந்த காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் திஸ் இன்ஜினியரிங் இந்த இன்ஜினியரிங் இருக்குல்ல எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இதில் காம்பினேஷன் இருந்தால் கூட ஓகேன்றாங்க. ஆனால் ஐடி லெவலுக்கு இல்லை, மினிமம் இருக்கணும். அது இருக்கலாம், அது மேலேயும் இருக்கலாம், டிப்ளமோ இருக்கலாம், பிஇ இருக்கலாம். அடுத்து பாருங்கள், கீழே நோட் கொடுத்துருக்காங்க. Degree in engineering disciplines as above will also be acceptable in lieu of diploma in engineering. அதாவது டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் இருக்குது பாருங்கள். இங்கே இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதே இது பிஇ படித்தவங்களும் பண்ணலாம். அப்போ பிஇ சிவில் அதில் இல்லை, ஸோ அவங்க அதில் எலிஜிபிள் கிடையாது, மற்றவங்க எலிஜிபிள். இது ஜோன் வைஸ் அலோகேஷன் கொடுத்துருக்காங்க, பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குவோம். இது வந்து ஃபார்மேட் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்ஸு ஓபிசி எஸ்சி எஸ்டி செல்ஃப் டிக்ளரேஷன், இது ஓபிசி நான் கிரீமி லேயரு, இது வந்து இன்கம் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கு இன்கம்மு, எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் கிளாஸ், இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க, படித்து பாருங்கள், பிரிண்ட் எடுத்து படிங்க. அடுத்து வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் ஃபேவர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபீஸு, அடுத்து மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு, அலாசிக் சர்ஜரி அதை பற்றி ஒன்று, அவங்க இதெல்லாம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ண அவங்க தான் கொடுத்துருக்காங்க. நம்ம கிளாஸை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏதாவது டீட்டெயில்ஸ்னால் அந்த வாட்ஸ்அப் நம்பரை கொடுக்குறேன், கண்டிப்பாக படித்து நான் பண்ணால் கிளியர் பண்ணிடலாம். இது ஒரு நல்ல சான்ஸ். இதுக்கு அடுத்து வந்து வேறு சில எக்ஸாம்ஸ் வரும், அதாவது டிகிரி முடித்தவங்க அதில் குரூப் டி 10th முடித்தவங்க எக்ஸாம் கூட வரும், அது கூட நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரயில்வேயில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நம்மக்கிட்ட கிளாஸ் எடுத்தவங்களே ரயில்வேயில் ஒர்க் பண்ணுறாங்க, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பு லிங்க்கில் கொடுக்குறோம், குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பில்னா எல்லாத்துக்கும் சேர்ந்து போகிற மாதிரி இருக்கும் டவுட், இல்லை ஒரு தனித்தனியாக நம்மளால பண்ண முடியாது. தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ண வேணாம், முடிஞ்சால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லாட்டி குரூப்பில் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மெட்டீரியல்ஸு நம்ம வெப்சைட்டில் இருக்கும். மெட்டீரியல்ஸ் புக்கு சில பேர் கேட்குறாங்க, மன்னிக்கவும், சில பேர் புக்கு கேட்குறாங்க. இங்கிலீஷ் மீடியமில் இருக்குது, தமிழ் மீடியமில் இருக்குது. அந்த ஐடி படிச்சிருக்கீங்க பாருங்கள், அது வந்து நீங்கள் புக்கே வாங்கிக்கலாம். அது தவிர்த்து மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு, சயின்ஸு ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி வரல, சயின்ஸு மேக்ஸு ஆப்டிடியூடு ரீசனிங்கு, இதுக்கெல்லாம் நம்ம புக்கு இருக்குது. நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணுறவங்க கொடுக்கலாம். தனியாக புக்கு மட்டும் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஆக்சுவலாக டெக்னிக்கலாக பார்த்தா நாங்கள் புக்கு விற்கக்கூடாது, நம்ம கோச்சிங் தான் கொடுக்குறோம், வர ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறோம். அது ஏதாவது நம்ம பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஏன்னா வெறும் புக்கு படித்து அது எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரில. வேறு என்ன, சில பேர் ரொம்ப நாள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சில பேர் இனிமேல் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிப்பாங்க, கவலைப்படாதீங்க. நம்ம பல நாளாக சொல்லியிருக்கோம். நான் எனக்கு தெரிஞ்சு 1-2 வருஷம் முன்னாடியே வீடியோ போட்டிருக்கோம், எக்ஸாம் டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்கன்ட்டு. அந்த வீடியோ லிங்க்கையும் நான் அதில் கொடுக்கலான்னு நினைக்கிறேன், படித்து பாருங்கள். ஏன்னா எக்ஸாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ இதே தவிர வந்து அடுத்து 10th குவாலிஃபிகேஷன் ஒரு எக்ஸாம் வரும், குரூப் டி வரும், அப்புறம் டிகிரி குவாலிஃபிகேஷன் வரும், கிளர்க்கு அசிஸ்டன்ட் ஸ்டேஷன். அதுக்கு இந்த தப்பு பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போ எக்ஸாம் டேட் வந்த உடனே
அனௌன்ஸ் பண்ணோன்னே சில பேர் படிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த தவறை வந்து அதில் பண்ணாதீங்க. இப்போயே ப்ரிப்ரேஷன் ஆரம்பிச்சிருங்க. சரிங்க, ரொம்ப நேரமாக கேட்டிருக்கிறீங்க. பொறுமையுடன் கேட்டதுக்கு நன்றி. வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.